கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதம் ஒரு பகுதி நாம் தியானித்து இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக ஜெபிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஹல்லேலூயா. நைட்டு படுத்து தூங்கும்போது ஜனங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, கவலை இருக்கக்கூடாது. அந்த கவலை உலகத்தை சார்ந்து இருக்கவே கூடாது. வீட்டில் எப்படி, குடும்பத்தில் எப்படி, எதுவுமே யோசிக்க வேண்டாம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? எதுவுமே கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும். 34ஆம் வசனத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு, நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். 2 வசனம் தான் இன்னைக்கு. இந்த 2 வசனமே ஆழமான கருத்து இருக்கு. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? எதுவுமே கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. தேவன் நம்ம குடும்பத்துக்கு என்ன தந்திருக்காரோ அது நமக்கு கிடைக்கும். நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தா போதும். 2வது பாயிண்ட், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். சில குடும்பத்துக்குள்ளே கவலைகள் எப்படி வருது அப்படின்னா, இந்த மாசத்துடைய தேவைகளா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமா இருக்கலாம், வயசாயிருக்கும். இதுதான் ஒரு வீட்டுக்குள்ள மன அழுத்தம் மாதிரி. அதுக்கப்புறம் பின்னாடி உள்ள நிறைய உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஃபேமிலியை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. வேண்டாம். நைட்டு படுத்து தூங்கும்போது சந்தோஷமான ஒரு தூக்கம் வேணும், சமாதானம் வேணும் அப்படின்னா உங்கள் இருதயத்துக்குள்ளே கர்த்தர் இருந்தால் மட்டும்தான் சமாதானம். ஆவியானவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வரணும். உலக கவலை வேண்டாம். சின்ன பாயிண்ட் தான் இன்னைக்கு. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோட ஒரு முழத்தை கூட்டுவான். நீங்கள் எதுக்காக கவலைப்பட வேணான்ட்டாரு. நீங்கள் ஒன்றுமே யோசிக்க வேண்டாம். அது ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஜீவனாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். வேண்டாம், எதுவுமே வேண்டாம். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க அப்படின்ட்டாரு. அதனால் நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். நாளைக்கு என்ன நடக்கும் அது நாளைக்கு பார்த்தா போதும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். ஒருவேளை இன்னைக்கு ரொம்ப பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை புலம்புனால் நாளைக்கு தேவனது ஆசீர்வாதமாக மாற்றிடுவார். கவலைப்பட வேண்டாம், அவ்வளோதான். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு ஒரு சின்ன செய்தி தான், கவலைப்படாதிருங்கள். சில குடும்பம் கவலைப்பட்டு அதனால நிறைய நஷ்டம் வந்துடும், பலவீனம் வந்துடும், வியாதி வந்துடும், சில நோயில் பாதிக்கப்பட்டுருவாங்க, சில மன பாரத்துக்குள்ள போயிடுவாங்க. வேண்டாம். ஜெபிக்க போகிறோம், மன அழுத்தத்துக்குள்ள போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். மறுபடியும் கூட சொல்றேன், நாளைக்காக வேண்டாம். எதுவுமே கவலைப்பட வேண்டாம். தேவனுக்கு தெரியும். உங்க இருதயத்துக்குள்ள நீங்க என்ன யோசிக்கிறீங்க கர்த்தருக்கு தெரியும். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் அப்படின்ட்டாருன்னா முடிஞ்சிச்சு. ஏதோ ஒரு காரியத்தில் கவலை இருக்கும், அதெல்லாம் நம்ம ஏன் யோசிப்பானே. கவலையே பட வேண்டாம். அதை விட்டு வெளியில வாங்க. நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். ஜெபிப்போமா? ஒரு சின்ன ஜெபம் முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் கர்த்தருடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்.
பரலோகத்தில் தேவன் உங்கள் பிள்ளைகளை பார்க்கணும்ப்பா. எந்த குடும்பத்தில் கவலையிலே மூழ்கி போயிருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை தூக்கி எடுங்க. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் பேசிட்டீங்க. நன்றி. இந்த நாள் முழுதும் கர்த்தர் கூட அந்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்திலே படுத்து தூங்க போகிறாங்கப்பா. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். இருதயத்துக்குள்ளே என்னென்ன வேதனை இருக்கோ அந்த வேதனையை நீக்கி கர்த்தர் மறுபடியும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். சமாதானத்தின் தேவன் கூட இருக்கணும். வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், உலக கவலைகள், உலக மயக்கம் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் கூட இருந்து சமாதானத்தை தாங்க. விசேஷமாக இணைந்துக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் எந்த பட்டணத்துக்குள்ளே எந்த இடத்துக்குள்ளே இருக்கிறாங்களோ அந்த குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கணும்ப்பா. இந்த கடைசி காலத்தில் அக்கிரமம் மிகுதியாயிட்டு இருக்கு. அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கு. கவலையோடு துக்கத்தோடு வேதனையோடு யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அந்த எல்லா கவலையெல்லாம் நீக்கி சமாதானத்தை தாங்க. உங்கள் நாமம் மட்டும் விடட்டுப்பா. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனை எதுவும் வேண்டாம்ப்பா. கற்பதனையாக யாரெல்லாம் ஜெபிக்கணோ கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் மாசமாக இருக்கவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்தில் அப்பா பலவிதமான வியாதியோடு பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. எந்தெந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்காங்களோ கர்த்தர் சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களோட கையின் கீழில் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. நாளைக்காக யாரெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ அந்த கவலையை நீக்கி இந்த மாசத்தினுடைய எல்லா தேவைகளெல்லாம் கடன் பிரச்சனையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த கடன் எல்லாம் நீக்கி சந்திங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் பேர் பேராக ஆசீர்வதிக்கப்படட்டும். நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று சொன்னீங்கப்பா. எந்தெந்த பாடுகள் வழியா கடந்து போறாங்களோ அந்த பாடுகளை நீக்கி சமாதானத்தை தான் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ்க்கை கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கட்டும்ப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகால வேளையிலே நம்முடைய சமூகத்திலே கண்வெளிக்கு கதை கிருபை செய்யுங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலை அடைபடுறாச்சு. இந்த நாளில் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் என்னெல்லாம் இருக்கும் எல்லாம் மன்னிச்சிருங்க. மன்னித்து கர்த்தர் உங்க பிள்ளைகளே மறுபடியும் உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.